அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோழி பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நிறைய விதமான நோய்கள் கோழிகளுக்கு வருங்க. உதாரணத்துக்கு சளி, வெள்ளை கிழிச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிகள் உட்கொண்ட உணவு பார்த்திங்கன்னா ஜீரணமாகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பல நோய்கள் இருக்குங்க. அந்த நோய்கள்லாம் அந்த நோய்கள் வந்தது அப்படின்னா எந்தெந்த மருந்துகள் அதுக்கு பயன்படுத்தணும், அதே மாதிரி கோழி பண்ணையில் அத்தியாவசியமாக என்னென்ன மருந்துகள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4-5 மருந்துகள் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அந்த மருந்து நம்ம எந்தெந்த நோய்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி அந்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோழி பண்ணைன்னு இருக்கணுங்க. ஏன்னா அந்த நோய்களை அடிக்கடி வரக்கூடிய நோய்கள், முன்னெச்சரிக்கையாக நம்ம அந்த மருந்துகளில் வச்சுருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக எல்லா பண்ணையிலையும் அந்த மருந்துகள் இருக்கணுங்க. இப்போ நான் ஒரு 4-5 மருந்துகள் குறித்து இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மருந்து பார்த்திங்கன்னா நியூரோபியன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு டேப்லெட்டுங்க. இந்த மருந்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோழிகளுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி வருங்க. அந்த நரம்பு தளர்ச்சி வந்தது அப்படின்னா கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற கோழிகள் மாதிரி எந்திரிச்சு நடக்காதுங்க. அது அப்படியே கீழே அப்படியே உக்காந்துட்டு தவழ்ந்துட்டு போகிற மாதிரி நடக்குங்க. அந்த வீடியோ என்னோடய கோழிக்கு வந்ததுனால தான் இந்த மருந்து வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாத்திரை பக்கம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது என்னோடய கோழிகளுக்கும் வந்திருக்குங்க. அந்த ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கோழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. அந்த நோய் வந்தது அப்படின்னா இந்த மாத்திரை நம்ம யூஸ் பண்ணுங்கள். அதாவது கோழிகள் ஒரு 1/2 கிலோ சைஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு மாத்திரை தாராளமாக கொடுக்கலாங்க. அப்புறம் அதே மாதிரி கோழிகள் 1/2 கிலோக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அரை மாத்திரை கொடுக்கணுங்க. காலையில் அரை மாத்திரை, சாயந்தரம் அரை மாத்திரை. இதே கோழி பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம காலையில் ஒரு கோழிகள் 1/2 கிலோக்கு மேலே இருந்தது அப்படின்னா காலையில் ஒரு மாத்திரை, ஈவினிங் ஒரு மாத்திரை கொடுக்கணுங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தோன்னா ஒரு 10-15 நாள் கொடுத்தோம் அப்படின்னா ரெடியாயிருங்க. சப்போஸ் நீங்கள் தடுப்பூசி போட்டிங்க, தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஆர்டிவிக்கே இல்லை வேறு ஏதாவது தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 90% சரியாகாதுங்க. ஏன்னா அது அந்த ஊசி போடுறதுனால சைடு எஃபெக்டாக வருங்க. மற்றபடி நார்மலாக தான், நம்ம வேக்சினில் எதுவுமே போடல ப்ரோ, நார்மலாக தான் கோழிகள் சுற்றிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டேப்லெட் கொடுத்தீங்க அப்படின்னா 100% சரியாயிருங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ரெடியாயிருங்க. மற்றபடி நீங்கள் ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த சைடு எஃபெக்டாக இந்த நோய்கள் வருங்க. இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி நோய்களுங்க. அதுக்கு இந்த மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 90% சரியாக இருக்க வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாதையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஒரு 10-15 மாத்திரை இதுவே போதுங்க. ஒரு 10 நாள் கொடுத்தீங்கனாலே, அதாவது காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, இந்த அட்டை ஒரு அட்டை கொடுத்தீங்கனாலே போதுங்க. இந்த அட்டையில் கிட்டத்தட்ட 30 இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 40 ரூபாங்க. 41 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் 40 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஒரு அட்டை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாகவே இல்லையான்னு சொல்லிட்டு தெரியுங்க. ப்ரோ நான் இந்த ஒரு அட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டேன் ரெடியாகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே ரெடியாகுங்க. ஏன்னா இந்த ஒரு அட்டையே போதுமானதுங்க. இதில் இருக்கிற மருந்துகள் கொடுத்தாலே ரெடியாயிருங்க. சப்போஸ் இந்த மருந்துகள் கொடுத்தும் எனக்கு ரெடியாகலை அப்படின்னா நீங்கள் மருந்து கொடுக்குறது வேஸ்ட்டு தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மருந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்குங்க. இது புரோட்டான் அப்படின்னு சொல்கிற பிராண்டில் இருந்துங்க. இன்னும் வைமரால் நிறைய பிராண்டில் இருக்குங்க. ஆனால் இந்த புரோட்டானுங்கிறது கோழிகளுக்கு நல்லா கேட்குதுங்க. என்னோடய கோழிக்கு என்னோடய ஒரு குஞ்சு கோழிக்கு பார்த்திங்கன்னா இரைப்பையில் இது சாப்பிட்ட உணவு பார்த்திங்கன்னா ஜீரணமாகாமல் இருந்ததுங்க. இந்த மருந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோழிகளுக்கு உணவு ஜீரணமாகாமல் அந்த இரைப்பையிலேயே தங்கிக்குது, என்னோடய கோழி குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா உணவு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த டானிக் கொடுக்கலாம். இந்த டானிக் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த கோழிகளுக்கு உணவு ஜீரணாகலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கோழிகளோட இரைப்பையில் பார்த்திங்கன்னா உணவு இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் நைட்டு அடைக்கும் போது பார்த்திங்கனாலே தெரியுங்க, அந்த இரைப்பை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க. இதே காயில் பார்த்திங்கன்னா இந்த இரைப்பை ஃபுல்லாக ஜீரணமாயிருங்க. அதனால் இரைப்பையில் எதுவுமே இருக்காதுங்க. ஆனால் அந்த ஜீரணமாகாத கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் திறந்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த இரைப்பையில் அது அப்படியே உணவு ஜீரணமாகாமல் இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 0.5 ml கொடுக்கலாங்க. காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை 0.5 ml நீங்கள் சிரிஞ்சில் 0.5 ml எடுத்து வாயில் டைரெக்டாக கொடுக்கலாங்க.
அப்புறம் அதே மாதிரி பெரிய கோழிகள் ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 ml இல்லைனா 1 ml போதுங்க. 1 ml கொடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிருங்க. 2.5 ml சிரஞ்சில் 1 ml காயில் ஒருக்கா நைட் ஒருக்கா கொடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது 120 ml. இது வந்து நான் வந்து ஒரே ஒரு குஞ்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4 வேலைக்கு கொடுத்தா, அதாவது 2 நாள் கொடுத்தீங்க ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த நீங்கள் லிவர் டானிக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த புரோட்டானுங்கிற பிராண்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து 120 mlங்க. இதோட விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா 90 ரூபாங்க. நான் வந்து இதை விட சின்னது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. ஆனால் அவங்க வந்து இதான் தம்பி ஸ்டார்டிங்கே, சின்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இது வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து வச்சு யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் இது வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுற மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமாக பண்ணையில் இருக்க வேண்டியதுங்க. நம்ம இந்த லிவர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்து ஜீரணமாகாமல் இறைப்பையிலேயே தீனியெல்லாம் வந்து தங்கியிருக்கு அப்படின்னா இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடுங்கிற பவுடருங்க. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து சளி இருக்குது, வெள்ளை கழிச்சல் இருக்குது, பச்சை கழிச்சல் வந்துருச்சு, எந்த நோயாக இருந்தாலும் பயன்படுத்தலாங்க. ஆனால் அந்த கழிச்சல் அதுக்கப்புறம் சளி அந்த மாதிரி இதுக்கு தான் பயன்படுத்துணுங்க. மற்றபடி இறைப்பையில் வந்து உணவு கட்டி இருக்குது, உணவு வந்து ஜீரணமாலை அப்படின்னா நான் முன்னாடி காட்டினேன் பார்த்திங்கன்னா அந்த லிவர் டானிக் வந்து யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு, நம்ம பச்சை கழிச்சல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சளி இருக்குது கோழிகளுக்கு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதே வந்து கோழிகள் வந்து 1/2 கிலோ சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு 0.5 ml வந்து சிரஞ்சில் வந்து இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்சளவு தான் கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு கம்மியாக தான், ஒரு விரல் எடுத்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உப்பெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவில் எடுத்துங்க. தண்ணியை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம 1/2 கிலோக்கு குள்ளே இருக்கிற கோழிகள் குஞ்சுகள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 0.5 ml வந்து 2 வேலைக்கு கொடுக்கணுங்க. காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா கொடுக்கணுங்க. இதே வந்து 1/2 கிலோக்கு மேலே இருக்க பெரிய கோழிகள் சேவல்கள்னால் 1 ml கொடுக்கலாங்க. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து பயன்படுத்தணுங்க. அதாவது கொஞ்சமாக தான், நம்ம எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போடுறாங்க அந்த மாதிரி உப்பு போடுற அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தி லைட்டாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு சிரஞ்சில் வந்து 0.5 ml சின்ன கோழிகள் இருந்துச்சுன்னா 0.5 ml எடுத்து காலையில் ஒருக்கா நைட்டு ஒருக்கா கொடுக்கணுங்க. அப்புறம் அதே மாதிரி பெரிய கோழிகள் சேவல்கள் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ml வந்து காலையில் ஒருக்கா நைட் ஒருக்கா கொடுக்கலாங்க. இது வந்து நம்ம சளி, இது வந்து என்னென்ன நோய்களுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் நார்மலான சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் இது டெட்ராசைக்ளின் பவுடர் கொடுத்தாலே கிளியர் ஆயிருங்க. ஆனால் தீவிரமான சளி இருக்குது அப்படின்னா இந்த டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து கேட்காதுங்க. அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் தான் போட்டாகணுங்க. அதை நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு எப்படி போடுறது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. இது வந்து நார்மலான சளி இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோழிகள் பக்கத்தில் போனீங்கனால ஒரு சவுண்டு வந்து கொர்ற அப்படின்ற மாதிரி சவுண்டு விடுங்க. அப்படி இருக்க கோழிகளுக்குலாம் சளி பிடிச்சிருக்குன்னு இந்த டெட்ராசைக்ளின் பவுடர் கலந்து கொடுக்கணுங்க. இப்போ வந்து எல்லா கோழிகளும் வந்து நிறைய கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்ன்ற அளவில் கலந்து நீங்கள் எல்லா கோழிகளுக்குமே கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லா கோழிகளுமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து சளி இருக்கிற கோழிகள் கொடுத்தோம் அப்படின்னா ரெடியாகும். நம்ம எல்லா கோழிகளுக்கும் பரவக்கூடாது, சளி பரவக்கூடாது, சளி அந்த பனிக்காலத்தில் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாங்க. வாரத்தில் 3 நாள் வந்து மட்டும்தான் வந்து கலந்து வைக்கணுங்க. அதுக்கு மேலே இது வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் மட்டும் தண்ணியில் கலந்து வைங்க. அதே மாதிரி ஒரு கோழி 2 கோழிக்கு தான் வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து அந்த உப்பளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பளவுக்கு எடுத்துங்க. அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சிரஞ்சில் வந்து ஒரு 5 ml 0.5 ml அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ml. சின்ன கோழியாக இருந்துச்சுன்னா 0.5 mlங்க, பெரிய கோழியாக இருந்தால் 1 ml 2 வேலைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ரெடி ஆயிருங்க. அப்புறம் அதே மாதிரி வெள்ளை கழிச்சல், அதுக்கப்புறம் பச்சை கழிச்சல், நிறைய விதமான நோய்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு தான் வந்து டைட்டாக மூடி வைக்கணுங்க. நம்ம வந்து வெளியே வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சோம் அப்படின்னா இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து போயிருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு டப்பாவில் மூடி வச்சே வந்து காட்டுறேங்க. அதுக்கப்புறம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஊசிங்க, அதாவது சிரஞ்சுன்னு சொல்லுவோம். இது வந்து ஊசி தேவையில்லைங்க, வெறும் இது மட்டும் இருந்தால் போதும். அதாவது 2 சிரஞ்சு நான் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோழிகளுக்கு வந்து அடிபட்டுருச்சுங்க. அடிப்பட்டால் நம்ம வந்து அந்த பொட்டாசியம் பர்மனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை வந்து நம்ம 1 கிராம் தண்ணிக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பவுடர்ன்ற அளவில் கலந்து நான் வந்து அந்த கோழிக்கு வந்து மருந்தாக யூஸ் பண்ணுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் நம்ம வந்து எப்பவுமே நம்ம மருந்தாக யூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வாயில் கொடுக்குறதுக்கும் தனித்தனி இன்ஜெக்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம ஒரே இன்ஜெக்ஷனில் அந்த பொட்டாசியம் பர்மனேட் மிக்ஸ் பண்ணது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாயில் கொடுக்குறக்கோ ஒரே இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோழிகள் வந்து பிரச்சனைங்க.
நீங்கள் இந்த 2 இன்ஜெக்ஷன் பார்த்தாலே தெரியும். இது வந்து நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த கோழிகளுக்கு வந்து அந்த லிவர் டானிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்ராசைக்ளின் பவுடர் கொடுக்கறதுக்கு அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க. அதே இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுக்கு ஏதாவது புண்ணாயிடுச்சு, ரத்த காயம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொட்டாசியம் பர்மனேட் மிக்ஸ் பண்ண தண்ணியை அந்த புண்ணுங்க மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தாலே வந்து தெரியும் எந்தளவுக்கு வந்து கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொட்டாசியம் பர்மனேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான மருந்துங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கண்ணிலையோ வாயிலையோ படக்கூடாது. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் தனி இன்ஜெக்ஷனாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிவர் டானிக் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த அல்போமருங்கிற மாதிரிங்க அந்த இது டெட்ராசைக்ளின் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனி இன்ஜெக்ஷன் பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் நீங்கள் இந்த பொட்டாசியம் பர்மனேட் யூஸ் பண்ணி நான் வந்து கோழி ரத்த காயங்களுக்கு ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக வந்து வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து கொத்தி வந்து அடிபட்டுருச்சுங்க. அது வந்து ரொம்ப பெரிய காய்ங்க. அது கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. அந்த வீடியோவை நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அதையும் போய் பாருங்கள். அதில் நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லா போட்டிருப்பேங்க. அதே மாதிரி இந்த சிரஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஏன்னா நம்ம இந்த டெட்ராசைக்ளின் பவுடர் கலந்து கொடுக்குறோம், அதுக்கப்புறம் லிவர் டானிக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சிரஞ்சில் நம்ம வந்து ஒரு 5 ml 1 ml கொடுக்கறதுக்கு இந்த சிரஞ்சு வந்து தேவைப்படுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு தெரியுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 மருந்துகளை பற்றி நான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேங்க. நான் வந்து பண்ணை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. நான் வந்து இந்த 3 வருஷத்துல யூஸ் பண்ண மருந்துகளில் வந்து இதுதாங்க. இன்னும் நிறைய மருந்துகள் வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணது வந்து இந்த 3 தாங்க. இந்த 3 மருந்து தான் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுங்க. மிச்சப்படி இன்னும் நிறைய மருந்துகள்லாம் இருக்குங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுறது, சளிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஜெண்டா மெஷின் அதெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம வந்து எல்லா மருந்துகளும் வாங்கி வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுக்கே வந்து தனியாக இப்போ காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுவே கிட்டத்தட்ட 1000 ரூபா 2000 ரூபா பக்கம் வருங்க. அதனால் நான் சப்போஸ் நான் வந்து வருங்காலங்களில் அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து இந்த மருந்துகள் தான் வந்து பயன்படுத்தி நான் வந்து கோழிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதை சரி உங்களுக்கு வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோங்க. இன்னும் வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மருந்துகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.